ராணி பாடுமே ராணி ராணி அம்மா தானே கத்துப்படாது எனக்கு ஒண்ணும் இல்ல. நீ கீழே விழுந்து தலையில அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பாத்தீங்களா அவங்க ரெண்டு பேரும் ஹோட்டல்ல பட்ட உதைக்கு வஞ்சத்துக்கு வந்துட்டாங்களே. அது மட்டும் காரணம் இல்ல சரசு. அவங்களால இந்த குழந்தைக்கு ஆபத்து இருக்குமோன்னு நினைக்கிறேன். என்ன குழந்தைக்கு ஆபத்தா? எனக்கு என்னமோ நம்ம கல்யாணத்தை பத்தி நினைக்கும் போது பக்கு பக்குங்குது. மாமா கிட்ட தொலைச்சிட்டு வந்துட்டீங்க. அவர் தேடத்துக்கு வழி இல்ல, கல்யாணத்தை பத்தி நினைச்சா பக்கு பக்குங்க. அவரை மனுஷன் தேடுவான். அவர் எங்க போனா என்ன? நம்ம கல்யாணத்துக்கு தடை போட்டவர் இல்ல. சும்மா இல்லக்கா, நல்லது கெட்டது நான் பெத்தவங்க தான் முன்னால இருந்து நடத்தி வைக்கணும். நடத்தி வைக்கணும். இவர் குறுக்க நின்று தடுக்கிறாரு. இவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நம்ம கல்யாணம் நடக்கலாம். என்னமோ இவர் கல்யாணம் ரொம்ப சிறப்பா நடந்துட்ட மாதிரி. அவர் கல்யாணத்தை இவரே நேரா நின்று பாத்துக்கிட்டு இருந்தாரு. பாக்காட்டி என்ன பார்த்தவன் பேசுறானே. இவர் முகரக்கட்டைக்கு காதல் கல்யாணம் வேற. காதல்னா கண்ணால பேசிக்குவாங்க, கையால அப்படி இப்படின்னு ஜாட காமிச்சுக்குவாங்க. நம்ம துரை காயில எழுதியிருக்காரு. லவ் லெட்டரா? பின்ன என்ன லீவ் லெட்டரா? எழுதுனது எழுதினாரு. சரியா எழுதுனா? நான் உன்னை காதலிக்கிறேன், என்ன சொல்றேன்? மொட்டையா உண்டாங்கிற மாதிரி இப்படி ஒரு காயில எழுதி அப்படி தூக்கி ஜன்னல் வழியா போட்டாரு. அந்த கூட்டிட்டு இருந்த வேலைக்காரியில இருந்து சமயக்கட்டுல சமைச்சிட்டு இருந்தா பாரு சமயக்காரி, அவங்க வரைக்கும் எல்லார்ட்டையும் இந்த லெட்டர் சுத்துன்னு சுத்தி இந்த காயில எந்தெந்த பொம்பளை கையில கிடைச்சதோ அத்தனை பேரும் அதாராக நம்மள காதலிக்கிறவன் அப்படின்னு அசந்து அத்தோட என்ன பரவாயில்லையே நேரா மாமனார் கைக்கே போயிருச்சு. முடிச்சு அப்புறம் என்னதான் நடந்துச்சு? உங்க அப்பா கல்யாணம் ஒரு மாதிரியா முடிஞ்சது. அப்பாடா, ஏன்னா அத பத்தி யாருமே ஒண்ணுமே பேசிக்கலையா? இது ஒரு கல்யாணமா அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. இத்தனை கலாட்டாக்கு அப்புறம் நான் பிறந்திருக்கிறேன். இதுக்கு மேல என்ன இருக்க முடியும்? அவ்வளவுதான். சரி புறப்படு. எங்க ரிஜிஸ்டார் ஆபீஸுக்கு தான் போய் கையெழுத்து போட்டு வருவோம். ஐயோ ஐயோ, யார்கிட்டயுமே சொல்றது இல்லையா? சொல்லாத, சிரிப்பான். ஏன் சிரிக்கிறாங்க? நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க கூடாதா? அதுக்குன்னு ஒரு மூஞ்சி இருக்குதாக்கும். அவங்க உங்களுக்கு ஒவ்வொரு பயங்கரம் இருக்கத்தான் செய்யும். சரி சரி, மாறத்துக்குள்ளார சீக்கிரமா போயிட்டு வருவோம். வா மாமா மாமா ஐயோ ஐயோ மாமா
ஏண்டா அயோக்கிய பயல என்ன வண்டியா ஏத்துனே? எங்கப்பா குளிச்சுட்டு வர்ற? குளிச்சுட்டா வர்றேன், உன்னை தலை மொழிட்டு வரட்டும். என்ன மாமா நடக்குது? விஷயத்த கேட்டியா? ஊட்டிக்கு போறதுக்கு எக்மோர்ல ஒன்று போய் ஏதோ ஒரு வண்டியில என்ன ஏத்தி விட்டுட்டான். சண்டாளா யார் அவனுக்கு அறிவில்ல? என்ன அறிவுல பேசி நான் பல்ல உடைச்சு போடுவேன். டாக்டர், அக்கா சத்தம் போட்டதும் மயங்கி விழுந்துட்டாங்களே. பயப்படாதம்மா, குழந்தை ஞாபகம் வரும்போதெல்லாம் இந்த அதிர்ச்சி ஏற்படுறது சகஜம். இதுக்கு ஒரு விமோச்சனமே இல்லையா? இருக்குது. காணாம போன குழந்தைய கொண்டு வந்து கண்ணுல காமிச்சிட்டு அந்த பைத்தியம் தெளிஞ்சிடும். அதை முதல்ல ஏற்பாடு பண்ணுங்க. நான் அடிக்கடி வந்து கவனிச்சுக்கிறேன். டாக்டர் சொன்னதை கேட்டீங்களா? சீக்கிரமா குழந்தைய கொண்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. எனக்கு மட்டும் பொறுப்பு இல்லைன்னு நினைச்சியா? உன்னை விட நான் தான் துடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். எப்படா குழந்தை வந்து சேரும்னு. யாரும் துடிக்க வேண்டாம், குழந்தை தானே வேணும், நான் கொண்டு வரேன். என்ன புள்ள பிடிக்க போறியா? நீ வரையா இல்லையாப்பா? என்னையும் கூப்பிடுற? ருக்கு, செத்தாவது கண்டுபிடிப்போம், இல்ல பெத்தாவது கொண்டு வருவோம். வா. ஏண்டா புள்ள பிடிக்க போறேன்னு சொல்லிட்டு இதையா பிடிச்சிட்டு வர? புள்ளையாடா இது? ஏன் முன்னாடி இந்த மாதிரி நடக்கல நீ? ஏப்பா, நீ தான் சொன்ன 3 நாள் இந்த கல்யாணம் நடக்காதுன்னு. அதனாலதான். அதுக்காக தான் நீ இல்லாத இடமா நாங்க ஓடிட்டு இருக்கிறோம். என்ன சொன்ன? ஏன் கத்துற? இப்ப என்ன நடந்து போச்சு? பேசாத. அவ்வளவுதானே? சொல்ல விட்டுது. பாரு, நானே கூப்பிட மாட்டேன். வரேன். பின்னாலேயே ஒண்ணு வருது. இது எவ்வளவு தூரம் வரும்? எவ்வளவு தூரம் வேணாலும் வரும். கால சுத்தன பாம்பு கடிக்கும். இது யாருன்னு அதுக்கு தெரியுமில்ல? அத பெத்ததே இதுதான், அதுக்கு தெரியுமில்ல? இப்படியே போனா எவ்வளவு தூரம் கொண்டு போய் விடுன்னு அதுவும் தெரியுமில்ல? இது ஒண்ணு எக்மோர் ஸ்டேஷன் இல்ல, ஊட்டின்னு சொல்லி குட்ஷெட்ல விடுறதுக்கு. அதுவும் அதுக்கு தெரியுமில்ல? என்ன பேச்ச காணோம்? இனிமே பேச போறது இல்ல. நல்லதுதான், நஷ்டம் இல்லை. ஏன் நின்னுட்டாப்ல? அது என் இஷ்டம். என்ன சார் சாப்பிடுறீங்க? சார் உங்களை தான். என்ன சாப்பிடுறீங்க? என்ன சார் கேட்கிறேன், பேசாம இருக்கிறீங்க? என்ன சாப்பிடுறீங்க? அவர் உடுப்பா, அவர் மௌனோடு தான். சர்வர், உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அதையே சார் கேக்குறீங்க? இல்லையே. உனக்கு ஒரு முரட்டத்தனமான அப்பா இருக்கிறானா? இருக்கார் சார், இருக்கார். இவர் மாதிரி இருப்பானா? இருப்பார். ஏப்பா, உன் காதலுக்கு அவர் குறுக்க நிக்கிறாரா? நிக்கிறாரே சார், நிக்கிறாரே. அவர் கொல்லும் போது உனக்கு ஆத்திரம் வருதா? ஆத்திரம் வருது, ஆனா முடியலையே. ஏன் முடியல? ராத்திரி தூங்கும் போது கோழி கழுத்து நெருக்கும் நெரிச்சு தொலைச்சு விட. அது எப்படி? ஏன் நீ என்ன செய்வோமா? நடக்குதுன்னு நினைக்கிறேன். தூங்க மாட்டேன் நான். சார் நீங்க தூங்குறீங்களோ இல்லையோ, திங்குறீங்களா இல்லையா? என்ன இங்க வந்து பெரிய தூங்கறதுக்கா வந்தா? வாயா பண்ணாயா? நீ சும்மாரியா? சாரே சும்மா இருக்காரு. அவர்கிட்ட போதப்பா, இதுக்கு தான் வெளியே கூட்டி வரதுல. கிட்ட நிக்காத, சொக்கா எல்லாம் கழிச்சுடுவார். போ, எல்லாத்தையும் எடுத்து வாப்போ. சரி, அவரோட பாப்போ. யார் என்ன விடு? என்ன 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 பண்ணிடுவா? என்ன விடுகிடுன்ற என்ன பயமுறுத்துற? என்ன என்னடா? இலையில வச்சு கொண்டா, கையாலும் போயிட்டு வா. தட்டுல நீ திம்ப, நான் திங்க மாட்டேன். நீ சம்பாதிக்கிறது நான் செலவு பண்றது இங்க வந்து தான் சொல்லணுமா? வீட்டுக்கு வா, பேசிக்கிறேன். நான் வந்தா தானே வரமாட்டேன். வரோம். யார் வர? ஏன் அவனா ஏன் சொல்லி அடிக்கடி என்ன பயமுறுத்துற? தள்ளி வை. இலை இருக்கா? எங்க தள்ளி அங்க கொண்டு போற? இப்படி வை. என்ன வைக்கிற? ஒழுங்கா வை. தலையில வை. சட்டியே கொண்டாந்து வைக்கிறேன். அசிங்கம். ஐயோ ஐயோ, நான் இதுக்குத்தான் வரமாட்டேன். ஊத்து ஊத்தேன்டா. உங்க அப்பா விட்டு சாம்பாரா? அது கூட எனக்கு உனக்கா? உனக்கு 9 கரண்டியை ஊத்திட்டு உனக்கு
இது எனக்கு. என்ன சும்மா சும்மா என்கிட்டயே தள்ளுற? காசு கூட. எங்கிட்ட எதுப்பா காசு? ஐயோ என்கிட்டயாவது காசு. காசு இல்லாம வந்தேன். உன் பின்னாலதான் நான் வந்தேன். நானா கூப்பிட்ட உடனே நீங்க வந்துட்டு இங்க போறா தின்னீங்க குடு. ஐயோ அட சண்டான பாவி, என்ன விளையாட்டா நிஜமா? இது பாக்குறவெல்லாம் சிரிக்க போறான்டா. என்னப்பா விளையாட்டு? காசு இல்லாம இவ்வளவு பெரிய வருஷம் வரலாமா? ஐயோ ஒரு சின்ன பையனை நம்பி. ஐயோ இதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்றா, வழி சொல்றா. வளம்பாரு, நல்ல வழி சொல்றேன். என்ன சொல்லு சீக்கிரம். இரு சொல்றேன். ஐயோ இது அப்புறம் கூட்டிட்டா. உன்னை அடகு வச்சுட்டு நானும் ருக்கும் போயிடுறேன். என்னையா அப்பனே அடகு வைக்கிறேன்றியா? அப்படி ஒரு மண்டலம் இருந்து பாரு. டேய் இந்த பாரு, நான் போய் வீட்டுல காசு எடுத்துக்கிட்டு வர்றேன். அது வரைக்கும் நீங்க 2 பேரும் இங்க இருங்க. ஒன்னா என்ன ஏன்டா டேபிள்கிட்ட போகும்போது 7 ரூபா 6 ரூபான்னு கத்துறியே? அந்த ஆளு என் மடியை பிடிச்சு கேட்டானே, நான் எங்கடா போறது காசுக்கு? இப்ப சொல்லு, எங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறியா? இங்க கொண்டாந்து வச்சுக்கிட்டு கழுத்து அறுக்கிறியோ? கல்யாணத்துக்கு நான் எல்லாத்துக்குமே நான் ஏற்பாடு பண்றேன். வீட்டுக்கு போறதுக்கு வழிய பாரு. முதல்ல கல்யாணம். அப்பா கேட்டியா ரேடியோல? சகனம் கூட நல்லா இருக்குதுப்பா. சகுனம் உன் தாலி. இந்த ரேடியோவை நிறுத்தி தொலையா? ஏன் நிறுத்துறோம்? காலை தொலைக்குது. உனக்கு மட்டும் தான் காலை தொலைக்கிறோம். உனக்கு தொலைக்கலையா? இவங்களுக்கெல்லாம் காலை தொலைக்கலையா இருக்கும்? ஆமா, எல்லாரும் மாதிரியா இவரு? பின்னா இவர் என்ன கொம்பா? அவங்க எல்லாம் காசை வச்சுக்கிட்டு திங்கிறாங்க. அப்பா இவர்கிட்ட காசு இல்லையா? இல்ல. ஏய்யா, என் முதலே முடிக்கிறியா? நான் வந்துட்டேன். என்கிட்ட காசு இருக்குன்னு நம்பி அவன் வந்துட்டான். தயவு பண்ணி, நான் ரொம்ப பெரிய மனுஷையா, தேவலாஜ் மாளிகையில் இருக்கேன். என்ன தயவு பண்ணி வீட்டுக்கு போக விடுங்க. நான் பணத்தை கொடுத்து அனுப்பிச்சிடுறேன். அதெல்லாம் நம்பாதீங்க. ஐயோ ஏய்யா, பெரிய மனுஷன் திங்கிற தீனி ஐயா இது? என் வீட்டு பலகாரத்தை நீ தின்னுட்டு நான் உன் வீட்டுக்கு காசுக்கு வரணுமா? இல்ல இல்ல, என் வீட்டுக்கு நீங்க வர வேணாம், நானே கொடுத்து அனுப்பிச்சிடுறேனே. உன் மேல நம்பிக்கை இல்ல, உன் முடியே சரியில்லை. டேய் வீரமுத்து, இவங்க 3 பேரையும் கொண்டு போய் நல்ல வேலை செய்ய சொல்றான். சரியா பாப்பா? வந்துருப்பா, அடிக்க போறான்.